ஹலோ கைஸ், இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். ரயில் வேகமாக சென்றது. அதாவது ரயில்ல என்னங்க, ட்ரெயின் தானே. ஸோ தி ட்ரெயின் வெண்ட் ஃபாஸ்ட், சென்றது, வேகமா சென்றது அப்படிங்கிறதுனால நம்ம வெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தி ட்ரெயின் வெண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னா ரயில் வேகமா சென்றது. நான் காரில் சென்றேன். ஸோ இது எப்படி சொல்லுவோம்? நீ எதுல போன அப்படின்னு கேட்கும்போது, நான் கார்ல போனேன் அப்படின்னு சொல்றத ஐ வெண்ட் பை எ கார். ஐ வெண்ட் பை எ கார். அடுத்தது, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த என்ன விஷயம் அப்படிங்கிறத வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்போம். வாட்ஸ் த மேட்டர் அப்படின்னா என்ன விஷயம், என்ன அப்படின்னு கேட்கறது தான் வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு கேட்கறது. எனக்கு ஆர்வம் இல்லை. ஏதாச்சும் ஒரு எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். பிளேயிங் இல்லை எதுலையாச்சும் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றத ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றது. எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு சொல்றதும் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இது எப்படி சொல்லுவோம்? யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. someone has come to see you. someone has comeனா வந்திருக்காங்க. to see you அப்படின்னா உங்களை பார்க்கறதுக்கு. someone has come to see you, உங்களை யாரோ பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த சென்டென்ஸ். அவளை நாளைக்கு வர சொல்லு. இது எப்படி சொல்லலாம்? அவளை நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? இதுவே அவ அப்படிங்கிற இதுல நம்ம அவன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ask her to come tomorrow அப்படின்னு சொல்லலாம். அவளை நாளைக்கு வர சொல்லு. இதுவே அவனை அப்படின்னு சொல்றதுக்கு ask him to come tomorrow அப்படின்னு சொல்லுவோம். ask himனா அவன்கிட்ட சொல்லு, ask herனா அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றது. ask her to come tomorrow, நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, நான் விளையாட மாட்டேன். இது எப்படி சொல்லுவோம்? நான் விளையாட மாட்டேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் விளையாட மாட்டேன். ஐ won't. மாட்டேன் அப்படிங்கிறத won't அப்படின்னு சொல்லுவோம். ஐ won't play அப்படின்னா நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஐ won't play அப்படின்னு சொல்றது. உனக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கா? இது எப்படி கேட்கலாம்? உனக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கா அப்படின்னு கேட்கறத எப்படி கேட்கலாம்? Do you feel like eating pizza? Do you feel like eating pizza அப்படின்னா உனக்கு பீஸா சாப்பிடணும் போல இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது இது ஏற்கனவே சம்மர் போல இருக்கு. இது ஆல்ரெடி சம்மர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல என்ன வித்தியாசம்? இது ஏற்கனவே பார்க்க சம்மர் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறத இட்ஸ் ஃபீல் லைக் சம்மர் ஆல்ரெடி. இட்ஸ் ஃபீல் லைக் சம்மர் ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே சம்மர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இட்ஸ் ஃபீல் லைக் சம்மர் ஆல்ரெடி அப்படின்னு சொல்றோம். ஐ ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை சேனலை கொடுங்க. அண்ட் மேலும் மேலும் நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது அடிஷ்னல் மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக உங்க சப்போர்ட்டை சேனலை கொடுங்க. டாடா, பாய்.